வணக்கம். அமரர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் பாகம் 1 புதுவெள்ளம் அத்தியாயம் 11 திடும் பிரவேசம். இந்த நாளில் கும்பகோணம் என்ற பெயரால் அழைக்கப்படும் நகரம் நம்முடைய கதை நடந்த காலத்தில் குடந்தை என்றும் குடமூடுக்கு என்றும் அழைக்கப்பட்டது. புண்ணியஸ்தல மகிமை மட்டுமன்றி குடந்தை ஜோதிடராலும் அது புகழ்பெற்றிருந்தது. குடந்தை நகருக்கு சற்று தூரத்தில் தென்மேற்கு திசையில் சோழர்களின் இடைக்கால தலைநகரமான பழையாறை வானை அளாவிய அரண்மனை மாடங்களுடனும் ஆலய கோபுரங்களுடனும் கம்பீரமாக காட்சியளித்தது. பழையாறை அரண்மனைகளில் வசித்த அரச குடும்பத்தினர் அனைவருடைய ஜாதகங்களையும் குடந்தை ஜோதிடர் சேகரித்து வைத்திருந்தார். அப்படி சேகரித்து வைத்திருந்த ஜாதகங்களை புரட்டித்தான் கொடும்பாளூர் இளவரசி வானதியின் ஜாதகத்தை அவர் எடுத்தார். கொஞ்ச நேரம் ஜாதகத்தை உற்று பார்த்து கொண்டிருந்த பிறகு ஜோதிடர் வானதியின் முகத்தை பார்த்தார், திரும்ப ஜாதகத்தை பார்த்தார். இப்படி மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாரே தவிர வாயை திறந்து ஒன்றும் சொல்லவில்லை. என்ன ஜோசியரே, ஏதாவது சொல்லப் போகிறீரா இல்லையா என்று குந்தவை கேட்டாள். தாயே, என்னத்தை சொல்வது? முன்பு ஒரு தடவை தற்செயலாக இந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தேன். என்னாலே நம்ப முடியவில்லை. இப்படியும் இருக்க முடியுமா என்று சந்தேகப்பட்டு வைத்துவிட்டேன். இப்போது இந்த பெண்ணின் முகத்தையும் இந்த ஜாதகத்தையும் சேர்த்து பார்க்கும்போது திகைக்க வேண்டி இருக்கிறது என்றார் ஜோசியர். திகையும் திகையும், நன்றாக திகையும். திகைத்துவிட்டு ஏதாவது குறிப்பாக சொல்லும் என்றாள் குந்தவை. இது மிகவும் அதிர்ஷ்ட ஜாதகம் அம்மா. நீங்கள் எதுவும் வித்தியாசமாக நினைத்து கொள்ள மாட்டீர்கள் என்று சொல்கிறேன். உங்கள் ஜாதகத்தை விடவும் இது ஒரு படி மேலானது. இந்த மாதிரி அதிர்ஷ்ட ஜாதகத்தை நான் இதுவரை பார்த்ததே இல்லை என்றார் ஜோசியர். குந்தவை புன்னகை புரிந்தாள். வானதியோ வெட்கப்பட்டவளாய், இந்த துரதிர்ஷ்டக்காரியை போய் இவர் உலகத்திலே இல்லாத அதிர்ஷ்டக்காரி என்கிறாரே, இப்படித்தான் இருக்கும் இவர் சொல்வதெல்லாம் என்றாள். அம்மா, என்ன சொன்னீர்கள்? நான் சொல்வது தவறு என்றால் என்னுடைய தொழிலையே விட்டு விடுகிறேன் என்றார் ஜோசியர். வேண்டாம் ஜோதிடரே, வேண்டாம். அப்படியெல்லாம் செய்து விடாதீர்கள். ஏதோ 4 பேருக்கு நல்ல வார்த்தையாக சொல்லி கொண்டிருக்கிறீர். ஆனால் வெறுமனே பொதுப்படையாக சொல்கிறீரே தவிர குறிப்பாக ஒன்றும் சொல்லவில்லையே. அதனால்தான் இவள் சந்தேகப்படுகிறாள் என்றாள் குந்தவை. குறிப்பாக சொல்ல வேண்டுமா? இதோ சொல்கிறேன். 4 மாதத்துக்கு முன்னால் அபசகுணம் மாதிரி தோன்றக்கூடிய ஒரு காரியம் நடந்தது. ஆனால் அது உண்மையில் அபசகுணம் இல்லை. அதிலிருந்துதான் இந்த மகளுக்கு எல்லா அதிர்ஷ்டங்களும் வரப்போகின்றன என்றார் ஜோதிடர். வானதி, நான் என்ன சொன்னேன் பார்த்தாயா என்றாள் குந்தவை. முன்னாடியே நீங்கள் இவருக்கு ஏதோ சொல்லி வைத்திருக்கிறீர்கள் போல் இருக்கிறது என்றாள் வானதி. பார்த்தீர்களா ஜோசியரே இந்த பெண்ணின் பேச்சை என்றாள் குந்தவை. பேசட்டும் தாயே, இப்போது எது வேண்டுமானாலும் பேசட்டும். நாளைக்கு மன்னர் மன்னனை மணந்து கொண்டு என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அப்படி சொல்லுங்கள். இளம் பெண்களிடம் கல்யாணத்தை பற்றி பேசினால்தானே அவர்கள் சந்தோஷமாக கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்றாள் குந்தவை. அதைத்தான் அம்மா சொல்ல வருகிறேன். இவளுக்கு புருஷன் எங்கிருந்து வருவான், எப்போது வருவான், அவனுக்கு என்ன அடையாளம், இதையெல்லாம் ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியுமா என்று குந்தவை கேட்டாள். சொல்ல முடியாமல் என்ன, நன்றாக சொல்ல முடியும் என்று சொல்லிவிட்டு ஜோசியர் மறுபடியும் ஜாதகத்தை பார்த்தார். பின்பு, அம்மணி, இந்த இளவரசிக்கு கணவன் வெகு தூரத்திலிருந்து வரவேண்டியதில்லை, பக்கத்தில் உள்ளவன்தான். ஆனாலும் அந்த வீராதி வீரன் இப்போது இந்த நாட்டில் இல்லை, கடல் கடந்து சென்றிருக்கிறான் என்றார். இதை கேட்டதும் குந்தவை வானதியை பார்த்தாள். வானதியின் உள்ளத்தில் பொங்கிய சந்தோஷத்தை அவள் அடக்கிக் கொள்ள பார்த்தும் முடியவில்லை. முகம் காட்டிவிட்டது. அவன் யார், என்ன குலம், தெரிந்து கொள்ள ஏதாவது அடையாளம் உண்டா என்றாள் குந்தவை. நன்றாக உண்டு. இந்த பெண்ணை மணந்து கொள்ளும் பாக்கியசாலியின் கையில் சங்கு சக்கர ரேகை இருக்கும் என்றார் ஜோசியர். மீண்டும் குந்தவை வானதியை பார்த்தாள். வானதியின் முகம் கவிழ்ந்து பூமியை பார்த்து கொண்டிருந்தது. அப்படியென்றால் இவளுடைய கைகளிலும் ஏதாவது அடையாள ரேகை இருக்குமா என்று குந்தவை கேட்டாள். அம்மா, நீங்கள் இவளுடைய பாதங்களை எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா என்று ஜோசியர் கேட்டார். ஏன் ஜோசியரே, இது என்ன வார்த்தை? அவளுடைய காலை பிடிக்கும்படி சொல்கிறீர்களா என்று கேட்டாள் குந்தவை. இல்லை அம்மா, அப்படி சொல்லவில்லை. ஆனால் ஒரு காலத்தில் எத்தனையோ மன்னர்குல பெண்களும் பட்ட மகிழ்ச்சிகளும் அரசிலம் குமரிகள், ராணிகள், மகாராணிகள் எல்லோரும் இந்த பெண்ணரசியின் பாதங்களை தொடும் பாக்கியத்திற்காக தவம் கிடப்பார்கள் என்றார் ஜோசியர். அக்கா, இந்த கிழவர் என்னை கிண்டல் செய்கிறார். இதற்காகத்தான் என்னை அழைத்து கொண்டு வந்தீர்களா? வாருங்கள் போகலாம் என்று உண்மையாகவே பொங்கி வந்த கோபத்துடன் கூறினாள். நீ என்னத்துக்கு பதறுகிறாய் பெண்ணே? அவர் ஏதாவது சொல்லி கொண்டு போகட்டும் என்றாள் குந்தவை. நான் ஏதாவது சொல்லிவிடவில்லை அம்மா. எல்லாம் இந்த ஜாதகத்தில் உள்ளதை தான் சொல்கிறேன். பாத தாமரை என்று கவிகள் சொல்வார்கள். இந்த பெண்ணின் உள்ளங்காலை சிறிது காட்ட சொல்லுங்கள்.
அதில் தாமரை இதழ்களின் ரேகை கட்டாயம் இருக்கும். போதும் ஜோசியரே, இவளை பற்றி இன்னும் ஏதாவது சொன்னால் என் கையை பிடித்து இழுத்து கொண்டு புறப்பட்டு விடுவாள். இவளுக்கு வாய்க்கப் போகும் கணவனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் என்றாள் குந்தவை. ஆஹா, சொல்கிறேன். இவளை கைப்பிடிக்கும் பாக்கியவான் வீராதி வீரனாயிருப்பான். 100 போர்க்களங்களில் முன்னணியில் நின்று வாகை மாலை சூடுவான். மன்னாதி மன்னனாயிருப்பான். 1000 அரசர்கள் போற்ற சக்கரவர்த்தியின் சிம்மாசனத்தில் பன்னெடுங்காலம் வீற்றிருப்பான் என்றார் ஜோதிடர். நீங்கள் சொல்வதை நம்ப முடியவில்லையே, அது எப்படி நடக்க முடியும் என்று கேட்ட குந்தவையின் முகத்தில் ஆர்வமும் மகிழ்ச்சியும் சந்தேகமும் கலந்து தாண்டவமாடியது. இவர் எதையோ நினைத்து கொண்டு பேசுகிறார். இப்படி சொன்னால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் என்று கூறுகிறார் என்றாள் வானதி. இன்று நீங்கள் நம்பாவிட்டாலும் ஒரு காலத்தில் நம்புவீர்கள். அப்போது இந்த ஏழை ஜோதிடனை மறந்து விடாதீர்கள் என்றார் ஜோசியர். அக்கா, நாம் போகலாமா என்று மறுபடியும் கேட்டாள் வானதி. அவளுடைய கண்களிலிருந்து கண்ணீர் துளி எட்டி பார்த்து கொண்டிருந்தது. இன்னும் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிவிடுகிறேன், அதை கேட்டுவிட்டு புறப்படுங்கள். இந்த இளவரசியை மணந்து கொள்ளப் போகும் வீரனுக்கு பல அபாயங்களும் கண்டங்களும் ஏற்படும். பகைவர்களும் பலர் உள்ளனர். ஆனால் அவ்வளவு அபாயங்களும் கண்டங்களும் முடிவில் பறந்து போகும். பகைவர்கள் படுநாசம் அடைவார்கள். இந்த பெண்ணை அடையும் நாயகன் எல்லா தடைகளையும் தாண்டி மகோன்னத பதவியை அடைவான். இந்த பெண்ணின் வயிற்றில் ஆளிலைகளின் ரேகைகள் இல்லாவிட்டால் நான் இந்த ஜோசிய தொழிலையே விட்டுவிடுகிறேன் என்றார் ஜோசியர். ஆளிலையின் ரேகையில் என்ன விசேஷம் ஜோதிடரே என்று குந்தவை கேட்டாள். ஆளிலையின் மேல் பள்ளி கொண்ட பெருமான் யார் என்பது தெரியாதா? அந்த திருமாலின் அம்சத்துடன் இவள் வயிற்றில் ஒரு பிள்ளை பிறப்பான். இவளுடைய நாயகனுக்காவது பல இடைஞ்சல்கள், தடங்கல்கள், அபாயங்கள், கண்டங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் இந்த பெண்ணின் வயிற்றில் பிறக்கப் போகும் மகனுக்கு தடங்கள் என்பதே கிடையாது. அவன் நினைத்ததெல்லாம் நடக்கும், எடுத்ததெல்லாம் நிறைவேறும், தொட்டதெல்லாம் பொன்னாகும், கால் வைத்த இடமெல்லாம் அவனுடைய ஆட்சிக்கு உள்ளாகும். அவன் கண்ணால் பார்த்த இடமெல்லாம் புலிகொடி பறக்கும். அவன் பிறந்த குலத்தின் கீர்த்தி உலகம் உள்ளவரை நின்று நிலவும். இவ்வாறு ஜோசியர் சொல்லி கொண்டு வந்தபோது அக்கா என்று தீனமான குரலை கேட்டு குந்தவை திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். எனக்கு என்னமோ செய்கிறது என்று மேலும் தீனமாக கூறிவிட்டு வானதி மயங்கி தரையில் சாய்ந்தாள். ஜோசியரே, சீக்கிரம் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்று குந்தவை சொல்லிவிட்டு வானதியை தூக்கி மடியில் போட்டு கொண்டாள். ஜோசியர் தண்ணீர் கொண்டு வந்தார். குந்தவை தண்ணீரை வாங்கி முகத்தில் தெளித்தாள். ஒன்றுமில்லையம்மா, கவலைப்படாதீர்கள் என்றார் ஜோசியர். ஒரு கவலையும் இல்லை ஜோசியரே, இது இவளுக்கு வழக்கம். இந்த மாதிரி இதுவரையில் 5-6 தடவை ஆகிவிட்டது. கொஞ்ச நேரம் சென்று தானாகவே கண் விழித்து எழுந்திருப்பாள். எழுந்ததும் இது பூலோகமா கைலாசமா என்று கேட்பாள் என்றாள் குந்தவை. பிறகு சிறிது மெல்லிய குரலில், ஜோசியரே, முக்கியமாக ஒன்று கேட்பதற்காகவே நான் வந்தேன். நாடு நகரங்களில் சில காலமாக ஜனங்கள் ஏதேதோ பேசிக்கொள்கிறார்களாமே. வானத்தில் சில நாட்களாக வால் நட்சத்திரம் தோன்றுகிறதே. ராஜ்யத்துக்கு ஏதாவது ஆபத்து உண்டா? மாறுதல், குழப்பம் ஏதாவது ஏற்படுமா என்று கேட்டாள். அதை மட்டும் என்னை கேட்காதீர்கள் அம்மா. தேசங்கள், ராஜ்யங்கள், ராஜாங்க நிகழ்ச்சிகள் இவற்றுக்கெல்லாம் ஜாதகமும் கிடையாது, ஜோசியமும் சொல்ல முடியாது. ஞானிகளும் ரிஷிகளும் யோகிகளும் ஒருவேளை ஞான திருஷ்டியில் பார்த்து சொல்லலாம். இந்த ஏழை ஜோசியனுக்கு அந்த சக்தி கிடையாது. ராஜரீக காரியங்களில் நாள், நட்சத்திரம், ஜாதகம், ஜோசியம் எல்லாம் சக்தியற்று போய்விடுகின்றன என்றார் ஜோசியர். ஜோசியரே, மிகவும் சாமர்த்தியமாக பேசுகிறீர். ராஜாங்கத்துக்கு ஜோசியம் பார்க்க வேண்டாம். என் தந்தையை பற்றியும் சகோதரர்களை பற்றியும் பார்த்து சொல்லலாம் அல்லவா? அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்தால் ராஜாங்க ஜாதகத்தை பார்த்தது போல் ஆகிவிடும் அல்லவா என்றாள் குந்தவை. பொறுமையாக இன்னொரு நாள் பார்த்து சொல்கிறேன் அம்மா. பொதுவாகவே இது குழப்பங்களும் அபாயங்களும் நிறைந்த காலம். எல்லோருமே சிறிது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றார் ஜோசியர். ஜோசியரே, என் தந்தை பழையாறையை விட்டு தஞ்சாவூருக்கு போனதிலிருந்து எனக்கு ஒரே கவலையாய் இருக்கிறது என்றாள் குந்தவை. முன்னமே சொன்னேனே அம்மா, மகாராஜாவுக்கு பெரிய கண்டம் இருக்கிறது. உங்கள் குடும்பத்துக்கும் பெரிய அபாயங்கள் இருக்கின்றன. துர்காதேவியின் அருள் மகிமையால் எல்லாம் சரியாகும். அக்கா, நாம் எங்கே இருக்கிறோம் என்று வானதியின் தீன குரல் கேட்டது. குந்தவையின் மடியில் தலை வைத்து படுத்திருந்த வானதி கண்களை திறந்து பார்த்தாள். கண்மணி, நாம் இன்னும் இந்த பூலோகத்தில்தான் இருக்கிறோம். சொர்க்கலோகத்துக்கு நம்மை அழைத்து போக புஷ்பக விமானம் இன்னும் வந்து சேரவில்லை. எழுந்திரு, நம்முடைய குதிரை பூட்டிய ரதத்திலே ஏறிக்கொண்டு அரண்மனைக்கு போகலாம் என்றாள் குந்தவை. வானதி எழுந்து உட்கார்ந்து கொண்டு, நான் மயக்கம் போட்டு விழுந்து விட்டேனா என்று கேட்டாள். மயக்கம் போடவில்லை,
அக்காவின் மடியில் படுத்து கொஞ்சம் தூங்கிவிட்டாய். தாலாட்டு கூட பாடினேன், உன் காதில் விழவில்லையா என்று கேட்டாள். கோபிக்காதீர்கள் அக்கா, என்னை அறியாமலேயே தலை கிறுகிறுத்து விட்டது என்றாள் வானதி. கிறுகிறுக்கும் கிறுகிறுக்கும். இந்த ஜோசியர் எனக்கும் அப்படி ஜோசியம் சொல்லியிருந்தால் எனக்கு கூடத்தான் கிறுகிறுத்திருக்கும். அப்படியெல்லாம் இல்லை அக்கா, இவர் சொன்னதை நான் ஒன்றும் நம்பிவிடவில்லை என்றாள் வானதி. நீ நம்பினாயோ நம்பவில்லையோ, ஆனால் ஜோசியர் பயந்தே போய்விட்டார். உன்னை போன்ற பயந்தாங்குழியை இனிமேல் எங்கும் அழைத்து போகக்கூடாது என்றாள் குந்தவை. நான் தான் ஜோசியரிடம் வரவில்லை என்று சொன்னேனே என்றாள் வானதி. என்னுடைய தப்புத்தான், எழுந்திரு போகலாம். வாசல் வரையில் 4 அடி எடுத்து வைக்க முடியுமா, இல்லாவிட்டால் தூக்கி கொண்டு போக வேண்டுமா என்று குந்தவை கேட்டாள். வேண்டாம் அக்கா, நன்றாக நடக்க முடியும் என்றாள் வானதி. கொஞ்சம் பொறுங்கள் அம்மா, தேவியின் பிரசாதம் தருகிறேன், வாங்கி கொண்டு போங்கள் என்று சொல்லிவிட்டு ஜோசியர் ஓலை சுவடியை கட்டத் தொடங்கினார். ஜோசியரே, எனக்கு என்னவெல்லாமோ சொன்னீர்கள், அக்காவுக்கு ஒன்றுமே சொல்லவில்லையே என்று வானதி கேட்டாள். அம்மா, இளைய பிராட்டிக்கு எல்லாம் சொல்லியிருக்கிறேன், புதிதாக என்ன சொல்ல வேண்டும் என்றார் ஜோசியர். அக்காவை மணந்து கொள்ளப் போகும் வீராதி வீரர் அசகாய சூரர் என்று குந்தவை குறுக்கிட்டு சொன்னாள். சந்தேகமே வேண்டாம், அவர் அசகாய சூரர்தான். 32 சாமுந்திரிகா லட்சணமும் பொருந்தியவர். புத்தியில் பிரகஸ்பதி, வித்தையில் சரஸ்வதி, அழகிலே மன்மதன், ஆற்றலில் அர்ஜுனன். இளைய பிராட்டிக்கு ஏற்ற அந்த ராஜகுமாரன் எங்கிருந்து எப்போது வருவார் என்று வானதி கேட்டாள். வருகிறார் தாயே, வருகிறார், கட்டாயம் வரப்போகிறார், வெகு சீக்கிரத்திலேயே வருவார் என்றார் ஜோசியர். எப்படி வருவார்? குதிரை மேலே வருவாரா, யானை மேலே வருவாரா, கால்நடையாக நடந்து வருவாரா, அல்லது நேராக ஆகாசத்திலிருந்து கூரையை பொத்துக்கொண்டு வந்து குதிப்பாரா என்று குந்தவை கேலியாக கேட்டாள். அப்போது உண்மையாகவே வீதியில் குதிரை ஒன்று விரைந்து வரும் காலடி சத்தம் கேட்டது. அக்கா கேளுங்கள், குதிரை காலடி சத்தம் ஒன்று கேட்கிறதே என்றாள் வானதி. குடந்தை பட்டணத்தின் வீதிகளில் குதிரை போகாமலா இருக்கும் என்றாள் குந்தவை. இல்லை, சத்தம் இங்கே பக்கத்திலே கேட்கிறது, இங்கே வருவது மாதிரி தோன்றுகிறது என்றாள் வானதி. உனக்கு ஏதாவது விசித்திரமாக தோன்றிக் கொண்டே இருக்கும், எழுந்திரு போகலாம் என்றாள் குந்தவை. இந்த சமயத்தில் வீட்டின் வாசலில் ஏதோ குழப்பமான சத்தங்கள் கேட்டது. இதுதானே ஜோசியர் வீடு? ஆமாம், நீ யார்? ஜோசியர் உள்ளே இருக்கிறாரா? உள்ளே போகக்கூடாது, விடமாட்டேன். ஜோசியரை பார்க்க வேண்டும். அப்புறம் வா. அப்புறம் முடியாது, எனக்கு ரொம்ப அவசரம். அட நில் நில், சு விலகிப்போ. கிட்டே வந்தாயோ கொன்று விடுவேன். ஐயா ஐயா, வேண்டாம், உள்ளே போக வேண்டாம். படார் என்று வாசல் கதவு திறந்தது. வாலிபன் ஒருவன் திடும் பிரவேசமாக வந்தான். அவனை பின்னால் இருந்து தோள்களை பிடித்து கொண்டு இழுக்க ஒருவன் முயன்று கொண்டிருந்தான். வாலிபன் திமிரி கொண்டு வாசல் படியை தாண்டி கொண்டு உள்ளே வந்தான். வந்த வாலிபன் நமது வீரன் வந்தியத்தேவன்தான். வீட்டுக்குள்ளே இருந்த 3 பேருடைய கண்களும் ஏக காலத்தில் அவனை ஏறிட்டு பார்த்தன. வந்தியத்தேவனும் உள்ளே இருந்தவர்களை பார்த்தான். இல்லை, உள்ளே இருந்தவர்களில் ஒருவரைத்தான் பார்த்தான். அது கூட இல்லை, குந்தவை தேவியை அவன் முழுமையாக பார்க்கவில்லை. அவளுடைய பொன்மயமான முகத்தை மட்டுமே பார்த்தான். முகத்தை மட்டும் முழுமையாக பார்த்தானா என்றால் அதுவும் இல்லை. வியப்பால் சிறிது விரிந்திருந்த அவளுடைய பவழச் செவ்வாயின் இதழ்களை பார்த்தான். கம்பீரமும் வியப்பும் குறும்பு சிரிப்பும் ததும்பியிருந்த அவளுடைய அகன்ற கண்களை பார்த்தான். கண்ணிமைகளையும் கரிய புருவங்களையும் பார்த்தான். தங்கவர்ண நெற்றியை பார்த்தான். குங்கும சிவப்பான குழிந்த கன்னங்களை பார்த்தான். சங்கை ஒத்த வழுவழுப்பான கழுத்தை பார்த்தான். இவ்வளவையும் ஒரே சமயத்தில் தனித்தனியாக பார்த்தான். தனித்தனியாக அவை மனதில் பதிந்தன. இதெல்லாம் சில வினாடி நேரம்தான். உடனே சட்டென திரும்பி ஜோசியருடைய சீடனை நோக்கி, ஏனப்பா, உள்ளே பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடாதா? சொல்லியிருந்தால் நான் இப்படி வந்திருப்பேனா என்று கேட்டுக்கொண்டே சீடனை மறுபக்கம் தள்ளி கொண்டு வாசல் படியை நோக்கி நடந்தான். வெளியே போவதற்கு முன்பு ஒரு தடவை குந்தவை தேவியை திரும்பி பார்த்துவிட்டுத்தான் போனான். அப்பப்பா, புயல் அடித்து ஓய்ந்தது போல் அல்லவா இருக்கிறது என்றாள் குந்தவை. இன்னும் ஓய்ந்த பாடில்லை, அதோ கேளுங்கள் என்றாள் கொடும்பாளூர் இளவரசி. வெளியே வந்தியத்தேவனுக்கும் ஜோதிடரின் சீடனுக்கும் விவாதம் நடந்து கொண்டிருந்தது. ஜோசியரே, இவர் யார் என்றாள் குந்தவை. தெரியாது அம்மா, யாரோ வெளியூர்காரர் மாதிரி இருக்கிறது, பெரிய முரட்டு பிள்ளையாய் தெரிகிறது என்றார் ஜோசியர். குந்தவை திடீரென்று கலகலவென்று சிரித்தாள். எதற்காக அக்கா சிரிக்கிறீர்கள் என்றாள் வானதி. எதற்காகவா? எனக்கு வரப்போகும் கணவன் குதிரையில் வரப்போகிறானா, யானையில் வரப்போகிறானா, அல்லது கூரை வழியாக வந்து குதிக்கப் போகிறானா என்று பேசிக்கொண்டிருந்தோமே, அதை நினைத்து கொண்டுதான் சிரித்தேன்.
வானதிக்கும் சிரிப்பு தாங்க முடியாமல் வந்தது. இருவருடைய சிரிப்பும் கலந்து அலையலையாக எழுந்தது. ஜோதிடர் மௌன சிந்தனையில் ஆழ்ந்தவராய் அரசகுமாரிகள் இருவருக்கும் குங்குமம் கொடுத்தார். இருவரும் குங்குமம் வாங்கி கொண்டு எழுந்தனர். வீட்டுக்கு வெளியில் வந்தனர். ஜோசியரும் வெளியே வந்தார். வீட்டு வாசலில் கொஞ்சம் ஒதுங்கி நின்ற வந்தியத்தேவன் பெண்களை பார்த்ததும், மன்னிக்க வேண்டும், உள்ளே பெண்கள் இருக்கிறார்கள் என்று இந்த புத்திசாலி சொல்லவில்லை. அதனால்தான் அப்படி அவசரமாக வந்துவிட்டேன் என்று சொன்னான். குந்தவை மலர்ந்த முகத்துடனும் குறும்பும் கேலியும் மிடுக்கும் ததும்பிய கண்களால் வந்தியத்தேவனை ஒரு தடவை பார்த்துவிட்டு ஒரு வார்த்தையும் சொல்லாமல் வானதியை ஒரு கையால் பிடித்து இழுத்து கொண்டு ரதத்தை நோக்கி நடந்தாள். குடந்தை நகரத்து பெண்களுக்கு மரியாதையே தெரியாது போல் இருக்கிறது. ஏதோ ஒரு மனிதன் வலிய வந்து பேசுகிறானே என்பதற்காகவாவது ஒரு வார்த்தை பதில் சொல்லக்கூடாதோ என்று வந்தியத்தேவன் சத்தமாக கூறினான். இளவரசிகள் இருவரும் ரதத்தில் ஏறியதும் ரதம் அரிசிலாற்றங்கரையை நோக்கி சென்றது. வந்தியத்தேவன் ரதம் மறையும் வரையில் பார்த்து கொண்டு நின்றான். இத்துடன் அத்தியாயம் 11 நிறைவுற்றது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.